அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெற இன்னும் ஒரு வாரமே இருக்கிறது. கடும் மோதலில் 4 போட்டியாளர்களும் களத்தில் இருக்கிறார்கள். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். யார் பக்கம் வீசுகிறது பிரச்சார காற்று என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொன்வில்சன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர் அனைவருக்கும். திரு சுகுணா திவாகர், திமுகவுடைய பிரச்சார வியூகம் இந்த தேர்தலில் எப்படி இருந்தது? மக்களை கவர்ற மாதிரி முக்கியமாக ஒரு 5 பிரச்சாரங்கள் திரு ஸ்டாலினால் முன்வைக்கப்பட்டது அப்படின்னா நீங்க எதெல்லாம் பட்டியலிடுவீங்க? திமுகவுடைய பிரச்சாரத்துக்கான ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னா, 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் என்னென்ன மாதிரியான மக்கள் நல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. 2வது அவங்களுடைய தேர்தல் அறிக்கை. அதில் அவங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி இதுதான் சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறதுல மிக முக்கியமாக அந்த 8000 ரூபாய் கூப்பன், அதுக்கப்புறமேல மகளிர் உதவி தொகையெல்லாம், மகளிர் உரிமை தொகையெல்லாம் உயர்த்தப்படுவது. அதெல்லாம் 3வதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. அப்போ மத்திய அரசு எப்படி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. அவருடைய பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாலினுடைய பிரச்சாரம் அப்படின்னா, இப்போ எதிர்த்தரப்பிலிருந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறப்ப அதற்கு பதிலடி கொடுக்கறது அப்படிங்கிறதுல எனக்கு மிக முக்கியமாக 2 ஸ்டாலினுடைய பிரச்சாரங்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருந்ததா தென்பட்டது. என்னன்னா, ஒன்று, எடப்பாடி பழனிசாமி சொல்கிறப்ப அவரை பற்றியுமே ஸ்டாலின் அவர்களை பற்றி ஒரு தவறான வார்த்தையை அவர் சொன்னார். அவர் கொரோனாவில் அவர் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. அதற்கான எதிர்வினையாக அவர் சொல்லுகிற பொழுது அதை ரொம்ப சிறப்பாகவே அவர் சொன்னார். நான் நீங்கள் அதிமுகவில் 1977 நீங்கள் அதிமுக வந்தீங்க. நீங்கள் வருவதற்கு முன்பே நான் அரசியலுக்கு மிசாவினுடைய சிறைச்சாலை சித்திரவதைகள் மூலம் வந்திருக்கிறேன். இப்போ கொடுஞ்சிறையே சந்தித்திருக்கிறேன். நான் கொரோனாவில் தான் நான் கொரோனாவை கண்டு பயப்படுவேனா அப்படின்னு அவர் சொன்ன விஷயமாக திரு ஸ்டாலின் புரிந்து கொண்டு விளக்கம் சொன்ன மாதிரி நான் பேசலன்னு திரு எடப்பாடி பழனிசாமி விளக்கமும் கூட இல்ல. அவர் பேசின வீடியோ அப்படியே இருக்கு. அவர் அதை தான் சொல்றார். முதல்ல எங்களுடைய ஆட்சி காலத்துல இந்த மாதிரி புயல், வெள்ளம், கொரோனாவெல்லாம் வந்தது. அவங்களுடைய ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் அதெல்லாம் இல்லை. அப்படி அவர் போயிருப்பார், எப்பயோ போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் மாற்றி பேசுகிறாரு. காணாம போயிருப்பார், மக்களுக்கு ஆலோசனை சொல்லவில்லை அப்படிங்கிறாரு. இவர் தான் முதலமைச்சர். அப்போ எதிர்க்கட்சி தலைவர் எப்படி ஆலோசனை சொல்லணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பதில் எந்தவித நியாயமும் இல்லை. இன்னொன்று, அவருடைய ஆட்சி காலம் மட்டுமல்ல, ஸ்டாலினுடைய ஆட்சி காலகட்டத்திலுமே கொரோனா பெருந்தொற்றுங்கிறது வந்தது. அவர் அந்த கவச உடையை போட்டுக்கொண்டு அவர் மருத்துவமனை வார்டுக்கு போனாருங்கிறதோ, அல்லது தாரிஸ் அகமது IAS அதிகாரியுடைய தலைமையில் அந்த கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டதோ எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். அதில் இன்னும் சொல்ல போனால், ஸ்டாலின் அவர்கள் கொரோனாவுடைய அலை வந்த காலகட்டத்தில் ஒரு குழு போட்டாங்க. அதில் அதிமுக ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருமே அந்த குழுவில் இடம்பெற்றார். அவரையுமே இடம்பெற வைத்தார் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கிறோம். அப்போ அதற்கான எதிர்வினையாக அவர் பேசியது அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரமே ரொம்ப ஒரு கனெக்டடாக, மக்களுக்கு நெருக்கமான ஒரு மொழியில் பேசுவதான ஒரு பிரச்சாரமாக இருந்தது. அதுலேயுமே எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கவுண்டர் இல்லையா, இப்போ இவர் சசிகலா காலையில் வைத்து அவர் பிரச்சாரம் பண்ணுகிற பொழுது அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறேங்கிற பேரில் அவர் இன்னுமே கொஞ்சம் கீழிறங்கி எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். அவர் பால் டாயில் குடிச்சார், மேலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னதை அவர் இவர் ஸ்டாலின் ரொம்ப எமோஷனலாக எதிர்கொண்டார்னா, உதயநிதி ஸ்டாலின் தனக்கே உரிய பாணியில் அது ரொம்ப கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டே சொன்னார். என்னை இப்படிலாம் சொல்றாரு, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பேசக்கூடிய முறை அப்படிங்கிறது அது ரொம்ப கனெக்டடாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கிறேன். ஓகே. திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரம் மக்கள்கிட்ட எடுபடுதுன்றீங்கல்ல, அந்த அளவுக்கு வீரியமா திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கா இத்தனை நாட்கள்ல? இதுல பார்த்தோம்னா பிரேமலதாவுடைய பிரச்சாரங்கிறது பெரிய அளவுல போயிருக்குது. திமுக கூட்டணியிலேயே பார்த்தோம்னா திமுக தலைவர்கள் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக பிரேமலதாவுடைய பிரச்சாரங்கிறது பெரிய அளவில் எல்லாருமே கவரப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா பிரேமலதா எப்பயுமே ரொம்ப அதிரடியாக பேசுவாங்க அப்படிங்கிறப்ப அது ஒரு கூடுதல் படம். இன்னும் சொல்லப்போனால் தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்துக் கொண்டார்கள், சீட்டுகளை கூடுதலாக ஒதுக்கி விட்டார்கள்ங்கிற விமர்சனமெல்லாம் மறைந்து பிரேமலதாவுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு கூடுதல் பலத்தை கொடுத்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். கலைஞருடைய குடும்பத்துக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு நெருக்கம் என்ன அப்படின்னதா இருக்கட்டும், அல்லது எடப்பாடி பழனிசாமி அந்த ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கியதை பற்றி அவர் பேசிய விஷயங்கள் அப்படிங்கிறது கூடுதல் கவனத்தை பெற்றது. அதுக்கப்புறமேல திருமாவளவனுடைய பிரச்சாரமுமே அவர் எப்பயுமே ஒரு ஐடியாலஜிக்கலான பிரச்சாரங்களை தான் அவர் தொடர்ச்சியாக முன்வைப்பார். அப்படிங்கிறப்ப
அந்த தரப்புக்கு மத்தியில் அந்த பிரச்சாரம் ஈடுபட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னும் கமலஹாசன் களமிறங்கினால், ராகுல் காந்தி வந்தால் இன்னுமே அது ஒரு கூடுதலான பிரச்சாரமாக முன்னெடுக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்குறேன். எதிர்த்தரப்பை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரத்தில் வந்து எனக்கு நிறைய விமர்சனம் இருந்தாலும் கூட அவர்கள் ஆதரவாளர்கள் மத்தியில் அது உற்சாகமான ஒரு பிரச்சாரமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் அவர் வந்து இன்னுமே கூட மேம்பட்ட பிரச்சாரங்கள் பண்ணலாம். இப்போ ஒரு விமர்சனங்கள்ங்கிறது நாகரிகத்துக்கு அப்பாற்பட்ட விமர்சனங்களை முன்வைப்பதை தாண்டி தவறான தகவல்களையுமே அவர் சொல்கிறார். இப்போ வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமியோடது வினையா எதிர்வினையா அவருடைய பேச்சு? எதிர்வினையாகத்தான் இருக்கிறது. அந்த கிரவுண்டை செட் பண்றதுங்கிறது ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் தான் பண்றாங்க. அதற்கான எதிர்வினையாகத்தான் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து தஞ்சாவூர்ல வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற பொழுது முழு சங்கியாக மாறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றப்ப இவர் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கிறாரு. நீங்க வந்து வாஜ்பாயோட கலைஞரும் முரசொலிமாறனும் இருந்த புகைப்படத்தை காட்டி நீங்களும் வந்து அப்ப நீங்க சங்கியா இருந்தீங்களா அப்படின்னு கேட்கறது ஒரு லாஜிக்கலா ஓகே. அடுத்து வாக்கியம் அவர் என்ன சொல்றாருன்னா, காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் கூட்டணியில் பிரச்சனை வந்த பொழுது கனிமொழி டெல்லி போய் பார்த்தாங்களே, அப்ப கனிமொழி சங்கியான்னு கேட்கிறாரு. அப்ப சங்கிங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தமே தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி பேசுறாருங்கிறது அது வந்து ரொம்ப பரிதாபகரமான நிலைமையாகத்தான் இருக்குன்னு பாக்குறேன். இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரங்கிறது இவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட கண்டிப்பா வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு உற்சாகமா தான் பார்ப்பாங்க. ஆனால் அந்த கூட்டணிகள் வேற யாரும் பெரிய அளவுல ஈடுபடல அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறேன். இப்ப டிடிவி தினகரனோ அல்லது மற்றவங்களை அன்புமணி ராமதாசனும் பேசுவது என்னன்னா அவருடைய சொந்த பிரச்சனை பேசுகிறார். என்னுடைய குடும்பத்தில் வந்து பிரச்சனை ஏற்படுவதற்கே திமுக தான் காரணம், அந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறாரே தவிர அதை தாண்டி அவருடைய பிரச்சாரங்கிறது பெரிய அளவில் இப்போ போன தடவைலாம் பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி நின்னப்ப அவங்க மகள்கள் பிரச்சாரம் பண்ணதுங்கிறது பெரிய அளவில் கவனம் பெற்றதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமியை தாண்டி அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியை தாண்டி தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறது இல்லை. இப்போ சி வி சண்முகம் அவருடைய தொகுதியில தான் அவர் வந்து பெரிய அளவில் பரிச்சயமானவராக இருப்பார். இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல்ல தான் இருப்பாருங்கிறத தாண்டி தமிழ்நாடு முழுக்க ஒரு பரிச்சயமான முகம். இப்போ இங்க வந்து ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரியான அடுத்த கட்ட தலைவர்கள் அதிமுக இல்லை அப்படிங்கிறது ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்லலாம். கூட்டணி கட்சி தலைவர்களுமே எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அதிமுகவுக்கு சொல்றீங்க? அதிமுக கூட்டணி அவங்க பண்ணலாம், டிடிவி தினகரன் அவங்கள பண்ணலாம். ஆனா அவங்க கட்சி வேட்பாளருடைய தொகுதிகளை தாண்டி தமிழ்நாடு முழுக்க கவரக்கூடிய அளவுக்கான பிரச்சாரம் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு கண்ணுக்கு தெரியல. இந்த 2 வார காலத்துல திரு விஜய் மீதான நேரடி விமர்சனத்தை திரு ஸ்டாலினோ திரு உதயநிதி ஸ்டாலினோ வச்ச மாதிரி தெரியல. மேம்போக்கா பேசுறாங்க, பூசி மொழி பேசுறாங்க. கடந்து போக நினைக்கிறாங்களா, இல்ல ஒரு பொருட்டே இல்லை அப்படின்ற அந்த அணுகுமுறையோட பார்க்கிறாங்களா, இல்ல பேசி ஏன் பெரியலாக்கி விடணும் அப்படின்ற அணுகுமுறை, அந்த துணி தெரியுதா அவங்க? திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த தேர்தல் முன்வைக்கக்கூடிய முழக்கம் அப்படின்னு அவங்க முன்வைக்கிறதுங்கிறது திமுக வெர்சஸ் பாஜக அல்லது திமுக வெர்சஸ் என்டிஏ அப்படிங்கிறது தான். இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது பாஜக தலைமையிலான கூட்டணி தான். ஏன்னா இப்ப நீங்க வந்து இப்ப இந்தியா கூட்டணியில தான் திமுக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் அதுக்கு பேர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிறது. எப்பயுமே திமுக அப்படி ஒரு பேர் வைக்கும், அதிமுக தன்னுடைய கூட்டணிக்கு அப்படி ஒரு பேர் வைக்கும். ஆனால் அதிமுக அப்படி ஒரு பெயரை வைக்கவில்லை, அது என்டிஏ தான் சொல்லுது. அப்படிங்கிறப்ப அதிமுகவுக்கு வாக்களிப்பதுங்கிறது பாஜகவுக்கு வாக்களிப்பதுங்கிற ஒரு பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. இப்ப விஜய் மீண்டும் மீண்டும் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிற பொழுது அதை அவங்க புறந்தள்ளுகிறார்கள். இல்ல இல்ல, இந்த கிரவுண்டுங்கிறது டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அல்லது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கறத முன்வைக்கிறாங்க. ஸ்டாலினிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கிறப்ப அவர் பதில் சொல்றாரே தவிர அவர் எந்த பிரச்சாரத்திலுமே அவர் தொடரல. ஈவன் உதயநிதி ஸ்டாலின் கூட திருச்சி கிழக்கு இனிகோ எரிதிராஜுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிற பொழுது மறைமுகமாக விஜய் விமர்சித்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி விஜயை வந்து நேரடியாக குறிப்பிட்டு, அதாவது அவர் சினிமாவில் நடிக்கிறாரு, வெறுமனி சினிமா மட்டும் பார்த்துட்டு போனா போதும் அந்த அளவுக்கு வந்து அவர் போக, ஏன்னா அவர் வந்து டிஎம்கே வந்து அதிமுகவை தான் எதிரியாக கட்டமைக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமியும் திமுக மீதான விமர்சனங்களை தான் வந்து தொடர்ச்சியாக முன்வைக்கலாம். அவரே ஒரு விஜய்க்கு வந்து ஒரு இடத்தை கொடுத்திருக்க தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். திரு வில்சன், திரு எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சார வியூகம் எப்படி இருக்கு? அவர் இத்தனை நாட்கள் கடந்த 2 வாரங்கள்ல பேசினதுல முக்கியமாக 5 விஷயங்கள் பெரிய தாக்கத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்தி இருக்கு பிரச்சார காலத்துல அப்படின்னா நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க? முக்கியமான விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தன்னுடைய 4 ஆண்டுகள் 2017 பிப்ரவரி 18 ஆட்சி கட்டில் வந்து உட்கார்றாரு. ஒரு பாமரனாக, ஒரு அடையாளம் தெரியாத ஒரு நபராக, ஒரு ஆளுமையை நிரூபிக்காத கடந்த காலங்கள் ஒரு நபராக, ஒரு 10ஓடு 11 ஒரு அமைச்சராக இருந்தவர் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்றாரு. அவர் ஒரு 4 நாள் இருப்பார், நல்ல 4 மாதம் இருப்பாருன்னு தான் இது மாதிரி திமுக எல்லாம் நினச்சாங்க. ஆனால் 4 வருஷம் 2 வருஷத்தில் மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் கொடுத்தாரு அப்படின்றத இப்போ மக்கள் கொடுக்குற வரவேற்பில் தெரியுது அப்படின்றது. அவர் அதை நினைவூட்டுகிறார். எல்லா தொகுதிக்கும் 200 தொகுதிக்கு மேலே பிரச்சாரத்தை மேற்கொண்டு எல்லா இடத்துலையும் அதை நினைவு கூறுகிறார். தொகுதிக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறார், இந்த தொகுதிக்கு நான் என்ன செய்து கொடுத்தேன் அப்படின்னு தொகுதி வாரியாக விழா வாரியாக சொல்லி, இந்தந்த தொகுதிகளில் இப்போ 5 ஆண்டுகளில்
திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் உங்களுக்கு இதெல்லாம் செய்து கொடுக்கல அப்படின்ற பட்டியலையும் வெளியிடுறார். மாவட்ட வாரியாவோ இல்லை சட்டமன்ற தொகுதி வாரியாவோ வெளியிட்டு நான் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் செய்வேன் மறுபடியும் அப்படின்றத ஒரு தெளிவாக சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிறது தரம் தாழ்ந்த பிரச்சாரம் அப்படின்றது. கடந்த 2017 இப்போ சுகுணா திவாகரன் சொன்ன மாதிரி நம்ம உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப நாகரீகமாக பேசினார். காலில் விழுந்தாங்க, ரொம்ப நாகரீகமாக காலுக்குள்ளே பூந்து போனாங்க. என்ன பார்த்தாருன்னு தெரியல. இப்படியெல்லாம் ஒரு 48 வயசு மனிதர் ஒரு 71 வயது மனிதரை பார்த்து, முன்னாள் முதலமைச்சரை பார்த்து, 51 ஆண்டுகள் பொது வாழ்வு அனுபவத்தை கொண்டவர் பார்த்து, தன்னுடைய அப்பாவோ தன்னுடைய தாத்தாவோ ஒரு அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ ஒரு கட்சியின் தலைவராகவோ இருந்த பின்புலத்தில் தான் வந்தது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு தலைவரை பார்த்து, அதுவும் ஒரு பெண்மணியை தரம் தாழ்ந்து, சசிகலா என்ற பெண்மணியை தரம் தாழ்ந்து விமர்சிக்குது. கிட்டத்தட்ட 2017 9 வருஷம் விமர்சனம். அதில் நடுவில் ராசா அவரது தாயை குறித்து மிக கேவலமாக பேசினார். அந்த விமர்சனத்தையும் தாங்கி கொண்டு ரியாக்ஷனே கொடுக்காத வரைக்கும் இதை பற்றி யாருமே பேசல. துணை முதலமைச்சரோ இல்லைன்னா ராசாவோ பேசுனதை சொகுசாக ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கு அந்த பாமரன் கிட்டேன்னு ஒரு எதிர்வினை வந்த உடனே எல்லாரும் எப்படி பேசுகிறார் பார்த்தீங்களான்ற அந்த கவுண்டரை எதிர்வினை எதற்காகனா, எதிரி நீ எந்த ஆயுதத்தை எடுக்க சொல்கிறாயோ அந்த ஆயுதத்தை என்னாலும் எடுக்க முடியும்ன்றதை காட்டுறதுக்காக அவர் பேசிய. திருமிகு ஜெயலலிதா மரணம் சமயத்தில் திமுகவுடைய பேச்சாளர்கள், திமுக சார்பு நிலையில் உள்ளவர்கள் வந்து பேசும்போது, ஆழக்கூடாதுன்னு நினைச்சோம், வாழக்கூடாதுன்னா நாங்கள் நினைக்கல அப்படின்னு பேசுவாங்க. ஒருத்தர் இறந்து போயிடணும், கொரோனாவில் இறந்து போயிடணும், இல்லை பால்டாயில் குடிச்சு இறந்து போயிடணும் அப்படின்னு பேசுறது எவ்வளவு தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்கும் நிகராக அது இருக்குமா? அந்த ரெண்டாவது அவர் தெளிவாக சொல்லிட்டார். அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலன்றது. அவர் வந்து பொறுப்பு இல்லாமல் ஓடி போயிட்டு இருப்பாரு, காணாமல் போயிட்டு இருப்பாரு அப்படின்ற விதத்தில் தான் சொன்னேன்றதை அவர் சொல்லிட்டார். நம்ம அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கலாம், இல்லை இப்படி சொல்றாரு அப்படின்னு. ஆனால் 2 பேர் சொன்னதை நான் சொல்கிறேன். ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னார், அதாவது திமுக காணாமல் போய்டும் காமராஜர் சொன்னார், அவருக்கு கலரை கட்டினது நாங்கள் தான். அப்போ அதில் மறைபொருள் என்ன இருக்குது? இப்போ சமீபத்தில் கனிமொழி அம்மா முதலமைச்சரின் தங்கை அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியுமா, எங்களை எதிர்த்தவர்களுக்கு கூட மலர் வளையம் வைத்தவர்கள் நாங்கள். அப்போனா நம்ம எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கலாம்? அதை அவர்களுக்கு மரணம் ஏற்படுத்தி மலர் வளையம் வைத்தீங்களா, அல்லது அவர்கள் மரணம் அடைந்த பிறகு மலர் வளையம், இப்படி எடுத்துக்கலாம், நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு இவங்களும் சொல்றாங்கல்ல. கனிமொழி மீதான விமர்சனத்தையும் திரு எடப்பாடி பழனிசாமி தவிர்த்திருக்கணும்னு வானதி ஸ்ரீனிவாசன் போட்டு. இல்ல அந்த கனிமொழி அம்மா பேச்சு இவங்க ஃப்ராடு தனமா போட்டது. நீங்க அதை எடுத்து பாத்தீங்களா என்ன சொன்னாருன்னு? அது முழு காணொலி கட் பண்ணி போட்டது. அது முழு காணொலி இருக்குது. உங்களுக்கு திமுகலே சரியான மரியாதை கொடுக்கல, எங்க வைக்கணுமோ அங்க உங்களை வைக்காம இருக்கிறாங்க, ஆனா நீங்க பேசுறீங்கன்னு சொன்னார் அவர். அதை அப்படியே கட் பண்ணி போட்டிருக்காங்க. அது முழு காணொலி. சுகுணா திவாகர் பேசின கடைசி செய்தியோட நான் தொடர்படுத்தி இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். திரு ஸ்டாலின் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் இந்த தேர்தலை தனக்கான எதிரின்னு கட்டமைக்கிறார். திமுக வெர்சஸ் அதிமுக இந்த பைப்போலார் இருதுருவ அரசியலை கட்டமைக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமிக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கிறார், அவரை மட்டுமே விமர்சிக்கிறார், விஜயை கடந்து போகிறார், சீமான் பற்றியும் அவர் பேசுவதில்லை. அப்படித்தானே திரு எடப்பாடி பழனிசாமியோட விமர்சனமும் இருந்திருந்திருக்கணும். ஏன் திரு உதயநிதி, திரு விஜய் இப்ப நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டா இருக்கு. ஏன் நகர் இப்ப நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு. அதான் என்னன்னா, இப்போ திமுக என்ன செய்யுதுன்னா, எடப்பாடியாரை மட்டும் அதிமுகவை மட்டும் விமர்சிக்கல. இந்த கூட்டணியில் கிட்டத்தட்ட 85% ஓட்டு வச்சுக்கிற கட்சியை விமர்சிக்காம ஒரு 5% 6% நீங்க சொல்ல 10% வச்சிருக்கிற பிஜேபியை விமர்சிக்கிறாங்க. எதற்காக? அது பிஜேபியை விமர்சிக்கிறாங்க. அதாவது ஓட்டு இங்கே விழுந்தா நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு கம்மின்றதால. அதே தான் எடப்பாடியார் என்ன சொல்றாரு, மற்ற கட்சிகளுக்கு நீங்க ஓட்டு போட்டால் அது திமுகவுக்கு போடுற ஓட்டு, அப்போ அதை விமர்சிக்கிறார். ஓட்டு பிரிந்தால் அது திமுகவுக்கு போடுற ஓட்டு. இல்ல 2017 இருந்தே அந்த டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்ற அந்த நரேட்டிவை அவங்க திமுக தேர்தலுக்காக தொடர்ந்து கட்டமைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. தேர்தல் கடந்த பிரச்சார களங்கள்லேயே அவங்க வந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் விஜயையும் உதயநிதியையும் திரு எடப்பாடி பழனிசாமி கடந்து போய் ஸ்டாலினுக்கு நிகராக அப்படின்னு இந்த பிரச்சார களத்தை கட்டமைக்கிறத தவறிட்டாரா? அதை விட்டுட்டாரா? ஸ்டாலினுக்கு நிகராக தானே எல்லா இடத்துலையும் பேசுறாரு. எல்லா விஷயங்களையும் எடுத்தீங்கன்னா ஸ்டாலின் நிகரா. இப்போ நீங்க முக்கியமான அம்சங்கள் என்ன சொல்றேன்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2 பக்கமுமே மாநில உரிமை ஒன்று,
அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து சென்டிமெண்ட்டு, ஆளுங்கட்சி திமுக இதில் அட்வான்டேஜ் எடுக்குது, பார்க்குறது, களத்தில் அட்வான்டேஜும் எடுக்கும் இந்த மாநில உரிமைன்ற விஷயத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் ஆட்சியை எடை போடுவது, அதில் ஒவ்வொன்றையும் அதாவது பங்களிப்பில்லாத பழைய பென்ஷன் அப்படின்றதுலேருந்து ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லார் வேலைவாய்ப்பு, அப்புறம் தூய்மை பணியாளர்கள்லேருந்து சத்துவ பணியாளர்கள் வேலைவாய்ப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அத்தனையும் வந்து எடப்பாடியார் இந்த 5 வருட ஆட்சியை பற்றி எல்லா இடத்துலையும் தெளிவாக பேசல. அது எதிர்வினையா இருக்கா இல்ல திமுக எதிர்வினை ஆற்றுவதற்கு சிரமப்பட்டு நெருக்கடி கொடுக்கிற அளவுக்கு இருக்கா, நெருக்கடிக்கு உள்ளாகிற அளவுக்கு இருக்கா திரு எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம்? எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் எல்லா இடத்துலையும் அதுல தானே வரவேற்படுது. அதுதான் சொல்றேன். தேர்தல் வாக்குறுதிகள்லாம் 2 அம்சம். இப்போ திமுகவுக்கு வந்து தேர்தல் வாக்குறுதி, அதாவது இப்போ கொடுக்குற தேர்தல் வாக்குறுதி தான் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார். ஆனால் கதாநாயகனாக இருந்த தேர்தல் வாக்குறுதியை மறந்துட்டாங்க. அதை இப்போ சொல்ல மாட்டாங்க. கதாநாயகன் போன தேர்தலுக்கு 2021க்கு அந்த கதாநாயகன் இன்றைக்கு அந்த படம் ஃபெயிலியர். சூப்பர் ஸ்டார் தான் இப்போ கலர்டிவி கொடுத்ததே கதாநாயகன் ஆச்சு. கலர்டிவி கொடுத்ததே கதாநாயகன் பேசினாங்க. ஆமா, அதுக்கப்புறம் எதிர்கட்சியோட வரலையே 2011. அதுக்கப்புறம் அது வராதது வந்து கதாநாயகி. ஆமா, அதுதான் சொல்றேன். இப்பவும் அதே மாதிரி தான், இப்பவும் கதாநாயகி தான் சொன்னாங்க ஆரம்பத்துல. இதுக்கு அந்த கதாநாயகின்னு சொன்னா சக்சஸ் ஆகுது. ஏன்னா கனிமொழி அம்மா தலைமையில் தான் தேர்தல் வாக்குறுதி கூட்டமே. போன தடவை கதாநாயகி, இந்த தடவை கதாநாயகினாங்க. இப்ப அந்த கதாநாயகினா சக்சஸ் ஆகாதுன்னு தான் அதை சூப்பர் ஸ்டார்னு மாத்திக்கினாங்க. ஆனா இன்னொன்னு, நட்சத்திரம் வந்து நட்சத்திரம் வந்துச்சுனாலே சூரியன் தெரியாது. அதனால சூரியன் தெரியுதுன்னா நட்சத்திரம் வராது. இதுதான் இன்றைக்கு. சரி, ஒரு விஷயம், ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுட்டு இல்ல, முக்கியமானது சொல்லிடுறேன். முடியும். தேர்தல் வாக்குறுதி, கடந்த கால தேர்தல் வாக்குறுதி மைனஸ் ஆச்சு, அதை விமர்சனப்படுத்தி எடப்பாடியார் பேசுறாரு. இன்னொரு விஷயம், இப்ப கரண்ட் தேர்தல் வாக்குறுதியில நீங்க கார்த்திகேயன் சார் உங்களுக்கே சொல்றேன், 2 பேரும் கொடுக்குற தேர்தல் இது 8000 ரூபாய் டோக்கன். இப்ப சுகுணா சொல்லிட்டார். இதை நான் இந்த கையில வச்சிருக்கேன். இந்த கையில 10,000 ரூபாய் கேஷ் ஒரு ஃப்ரிட்ஜ் நான் கொடுக்குறேன். இதை எது தேர்ந்தெடுப்பீங்க? நீங்க எதை எடுப்பீங்க சொல்லுங்க, இன்க்ளூடிங் சுகுணா திவாகர். எதை எடுப்பீங்க கையில? யதார்த்தம் எது சார்? விளம்பரம், டோக்கன்ல விளம்பரம் போகுது, கவர்ச்சி போகுது. ஆனால் 10,000 ரூபாய் கேஷும் ஒரு ஃப்ரிட்ஜும் உங்களுக்கு கையில கொடுத்தா எதை நீங்க எடுப்பீங்கன்னா, யதார்த்தமான மக்கள் அந்த 10,000 ரூபாயும் ஃப்ரிட்ஜும் தான் எடுப்பாங்க. ஒரே ஒரு கேள்வி, சுருக்கமா பதில் சொல்லுங்க. பிஜேபியோடைய தலைவர்களோட சேர்ந்து அதிமுக பிரச்சாரம் பண்றதை கடந்த தேர்தல்களை தவிர்த்தார்கள் அப்படின்னு விமர்சனங்கள் வந்தது. இந்த தேர்தலில் எப்படி தவிர்க்கிறாங்களா இல்ல அவங்க கூட இருக்கிறது பலம் அப்படின்னு அவங்கள அழைச்சிட்டு பிரச்சாரத்துக்கு போறது சகஜமாயிருக்கா? இல்ல, இது எல்லா இடத்துலயும் அப்படி கிடையாது. அதாவது சில இடங்கள்ல இது எல்லா பக்கமும் இருக்குது. அதாவது கட்சி சார்பு இல்லாம மத சார்பும் ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி ஜாதி சார்பும் இன்னைக்கு வரைக்கும் கிராமங்கள்ல இருக்குது. நீங்க வந்து நம்ம வந்து ஒரு கசப்பான உண்மை, திமுக கூட்டணினாலும் அதிமுக கூட்டணினாலும் சில பகுதிகளில் வந்து சில மக்களை, சில தலைவர்களை கூட்டு போக முடியாது. சில பகுதிகளில் எடுத்துக்கிட்டா இந்த தலைவரை மட்டும்தான் கூட்டு போக முடியும், அடுத்த தலைவரை கூட்டு போக. இது எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையும் நடக்கிறது தான். இது யதார்த்தமான விஷயங்கள். இது வந்து நம்ம இது வந்து மைனஸ் தான், பொதுமைப்படுத்த வேண்டியதில்லை. ஓகே, திரு சாமிநாதன், திரு விஜயுடைய பிரச்சார வியூகம் எப்படி இருந்தது? இத்தனை நாட்கள் அவர் பிரச்சாரம் பண்ணதுல மக்கள்கிட்ட போய் ஈஸியா ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்க கணிக்கிற, யூகிக்கிற விஷயங்கள் எது? இல்ல, விஜயனுடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு போய் மக்களை சேர்ந்திருக்கிறது என்பதை விட விஜயை பார்த்தா போதும் என்றுதான் ஒரு பெரிய கூட்டம் வந்ததை பார்க்க முடிந்தது. அவரே வந்து நான் 5 நிமிடம் தான் பேசிய, கொஞ்சம் பொறுமையா இருங்கலாம் சொல்லக்கூடிய சூழல்கள்லாம் பல இடங்கள்ல இருந்தது. பட் என்னன்னா, கொஞ்சம் மிக முக்கியமா அந்தந்த பகுதிகளுக்கு போனோம்னா உள்ளூர் அரசியலே பேசுகிறார். இதற்கு முன்பு இல்லாத ஒன்று அது. அந்த மாவட்டங்கள்ல யார் இருக்காங்க, எந்த சமூகம் இருக்காங்க. இப்ப ஒரு உதாரணத்திற்கு குமரி மாவட்டம் வந்தபோது மீனவர்கள் பிரச்சனையை பேசினார். மீனவர்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் செய்வோங்கிறார். இன்னைக்கு திருப்பூர்ல போறப்ப கூட வெற்றி தறி விற்பனை நிலையம் அமைக்கப்படும் அப்படிங்கிறாரு. சோ அந்த வகையில வந்து விஜயனுடைய பிரச்சாரத்தை அந்த பகுதி மக்களால் கவனிக்கப்படுது, அவ்வளவுதான். பட் அதை விட மிக முக்கியமா விஜயை பார்ப்பதற்கும் விஜயனுடைய கூட்டத்தை கேட்பதற்கும் ஒரு அதிகமான அளவுக்கு ஒரு கூட்டம் வர்றாங்க. சோ மற்றவர்கள்லாம் பேசிதான் தங்களை வந்து நிரூபிக்க வேண்டி இருக்கிறது. விஜய் வந்தாலே போதும். ஆனா அதுக்கே அவர் அடிக்கடி விடுப்பெடுக்கிறார். திடீர்னு கடந்த காலங்கள்ல அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார், எங்களுக்கு வந்து பல முட்டுக்கட்டைகள் போடுறாங்க, பிரச்சாரத்துக்கு செல்ல முடியலன்னு சொன்னார். ஆனா இப்ப அண்மை காலமாக அவராகவே ஒரு நாள் பிரச்சாரம் என்று அறிவிப்பு வருகிறது, அது ரத்து என்று வருகிறது. அது மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய சலனத்தை ஏற்படுத்துது. இன்னொன்று மிக முக்கியமா ஏன் இருக்காரு, ஏன் பிரச்சாரம் பண்றதுல தேர்ந்தெடுக்கக்கூடிய இடங்கள் திரு விஜயை பொறுத்த வரைக்கும் ஏன் செலக்டிவா இருக்கு? இந்தந்த தொகுதிகளில் நமக்கான வாக்கு வங்கி அதிகம் இருக்கு, அங்க நேரடியா போனா வெற்றி வாய்ப்போ அதற்கு அடுத்த இடமோ கிடைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு போறாரா? பல முக்கியமான இடங்களை ஏன் அவர் வந்து தவிர்க்கிறார்?
ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும், ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல அதுக்கு பின்னால. ஆமா, நிச்சயமா அவர் அவருக்கான செல்வாக்குள்ள பகுதிகள் என்று சில பகுதிகளை அவர்கள் மதிப்பீடு செய்திருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட கன்னியாகுமரிக்கு அவர் வருகிறார், வணக்கம் காரைக்குடிங்கிறாரு. காரைக்குடிக்கும் கன்னியாகுமரிக்கு இடையிலே ஒரு 250 கிலோமீட்டர் இருக்கு. அப்ப அவர் அங்க பார்த்து சொல்றாரு, அந்த திசையை பார்த்து சொல்கிறார். அப்ப கிட்டத்தட்ட அங்க வணக்கம் சொல்ல முடியல அப்படிங்கறத இங்க சொல்றாரு. எல்லாமே நிறைய குழப்பங்கள், நிறைய இடைவெளிகள் இருந்தாலுமே அவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தொகுதியில் நீங்க காரைக்குடி அவர் போகிறார். அங்க ஏற்கனவே பிரபுங்கிற அந்த வேட்பாளர் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஆக்டிவா களமாடியக்கூடியவர் தான். சோ அப்ப அவருக்காக அந்த தொகுதிக்குள்ள போறார். கன்னியாகுமரிக்கு வருகிறார். இங்க மீனவர்கள் வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்குகள் விஜய் பக்கம் கொஞ்சம் ஓரளவு நன்றாக இருப்பதாக ஒரு தோற்றம் தருது. சோ அப்ப அவரை பொறுத்தவரை எல்லா பகுதிகளுக்கும் செல்வதை விட தாவேக்கா எங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவு ஊடுருவி இருக்கிறதோ அந்த பகுதிகளுக்கு போகிறார் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். அவருக்கு தானே நெருக்கடி அதிகம். 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக அரசியல் இருக்கக்கூடிய திரு ஸ்டாலினும் திரு எடப்பாடி பழனிசாமியும் வீதி வீதிக்கு போறாங்க, எல்லா தொகுதி வேட்பாளரையும் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்றாங்க. அவங்க போகலைனா கூட அங்க இருக்கக்கூடிய லோக்கல் செல்வாக்கு உள்ள தலைவர்களே அதை ஈடுகட்டிட முடியும். ஆனாலும் இவங்க போய் பிரச்சாரம் பண்றாங்க. ஒரே இடத்துல கூட பல தொகுதி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திடுறாங்க. விஜய்க்கு ரொம்ப முக்கியம் இல்ல, முதல் தேர்தல், முதல்வர் வேட்பாளர் இவர் தான், கூட்டணி கிடையாது, தனித்து போட்டி. இவரை பார்ப்பதற்கே கூட்டம் கூடுதுனா கூட அவர் போகணுமே, ஏன் போக மாட்டேன்றார்? இல்ல நிச்சயமா சார், போகத்தான் வேண்டும். பட் அவர் ஒரு நடிகராக இருந்து கொண்டு அவர் அரசியல் மையத்திற்குள் வருகிற பொழுது அவர் நிறைய தடுமாற்றங்கள் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துல நிகழ்ச்சியை வடிவமைப்பதுல நீங்க ஒரு சின்ன உதாரணம் சார், கன்னியாகுமரிக்கு சரியான நேரத்துல வந்துட்டாரு, பாதி பேர் வரல, கூட்டத்துக்கு வந்ததுல பாதி பேர் என்னது சரியான நேரத்துக்கு வந்துட்டாரா, ஐயோ வழக்க மாதிரி தாமதமா வருவாருன்னு நினைச்சு கொஞ்சம் மெதுவா நார்கையில இருந்து கிளம்பி வந்த விஜய் நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிந்தது. சோ அந்த மாதிரியான சில சம்பவங்கள் அவங்களுக்கு இருக்கிறது. பட் அதை கடந்து என்னன்னா சார், விஜய் களத்துக்கு போய் பிரச்சாரம் செய்து என்ன ஓட்டு வாங்குவாரோ அதை அவர் களத்துக்கு போகாட்டாலும் மக்கள் போட தயாரா தானே இருக்காங்க. நீங்க பல ஊர்கள்ல அவரை பார்க்கறதுக்கு தானே ஒரு கூட்டம் வருது. எல்லா தொகுதிகளிலையும் விஜய் தான் வேட்பாளர்ட்டாரு. நீங்க கிட்டத்தட்ட அந்த ஒவ்வொரு தொகுதிகளிலையும் விசில் சின்னம் தான் அறிமுகம், உள்ளூர் வேட்பாளர்கள் அறிமுகம் இல்ல. அவர் களத்துக்கு போனாலும் போகாட்டாலும் உள்ளூர் பிரச்சனைகளை அதிகம் பேசுறதை விட அவர் பொதுவாக திமுக விமர்சிக்கிறார். ஓரளவுக்கு ஒரு நூல் பிடித்தது போன்று பாஜக மற்றும் வளர் என்கிற வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறார். அந்த ஊருக்கான செய்தின்னு அவர் எதுவுமே சொல்லலையே, அந்த ஊருக்கான மனிதன் அவர் யாரையும் அடையாளப்படுத்தலையே. அப்ப பொதுவாக விசில் சின்னம் என்கிற ஒன்று தேர்தல் களத்துல இருக்குன்னு சொன்னாலே விஜயால ஒரு ஓட்டெடுக்க முடியும்னு அவர் யூகிக்கிறார். உழைக்கணும், அண்ணாவினுடைய மேற்கோள்களை அடிக்கடி காட்டுறாங்க, மக்களிடம் சென்று சேரலாம் சொல்றாங்க, இதுக்கு கடுமையாக உழைக்கணும். அந்த உழைப்பை டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, ஒன்னு திமுக இன்னொன்னு டிவிகேன்னு சொல்ற அந்த பிரச்சாரம் கடந்து இப்போ அவங்க 8000 ரூபாய் கூப்பன், டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு திரு சுகுணா திவாகர் சில விஷயங்களை பட்டியல் போட்டார். அவரு 10,000 ரூபாய் ஃப்ரிட்ஜு அதெல்லாம் பட்டியல் போட்டார் திரு வில்சன். அந்த மாதிரி திமுக வெர்சஸ் தாவேக்காங்கிற அந்த நரேட்டிவை கடந்து வேறு விஜய் சொன்னது போய் மக்கள்கிட்ட தச்சிருக்கு, மனசுல இருக்கு அப்படின்னு ஏதாவது நீங்க இந்த 15 நாட்கள்ல கவனிச்சதுல ஏதாவது இருக்கா? இல்ல சார், அவர் கடந்த காலங்கள்ல சொன்ன அந்த மாமன் சீர் போன்ற விஷயங்கள் குழந்தைகள் மத்தியில கொஞ்சம் அந்த பேரண்ட் வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய இல்லங்கள்ல ஓரளவு அது ஒரு ரீச் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அவர்கள் அந்த நிகழ்ச்சிகளுக்கு வர்றவங்க விஜய் வந்தால் போதும் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல இருக்காங்க. ஆனா பிரச்சார ரீதியாக அவர் பேசக்கூடிய விஷயங்கள் மக்கள் மனதில் எதுவும் பதியல. களத்துக்கு சென்ற போதும் சரி, களத்துல இருந்த போதும் சரி. ஆனா அவர் ஏற்கனவே இதற்கு முன்பு கடந்த மகளிர் தினத்திலே அவர் சொல்லிவிட்டார், மகளிருக்கு 2500 ரூபாய் கொடுப்பேன் என்பது போன்ற திட்டங்களா இருக்கலாம். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குலவிளக்கு திட்டம்ங்கிறாரு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகைங்கிறாரு, விஜய் 2500 என்று இருக்கிறார். இது போன்ற திட்டங்கள் தாவேக்காவினரால அந்த பகுதி மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கப்படுது. ஆனா விஜய் அதை மீண்டும் மீண்டும் சொல்லல. பல கூட்டங்களுக்கு போகிற பொழுதும் அதையெல்லாம் நினைவூட்டவில்லை. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துரும் அப்படின்ற நம்பிக்கையோடு அவங்க சொல்றதை விட திமுக வேண்டாம், அதிமுக ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை விட ரெண்டையும் கடந்து வீரியமா போகணும் திரு விஜய் சொல்றது. அப்படி போயிருக்க அந்த 2000 2500 மற்ற வாக்குறுதிகளோ பிரச்சாரத்தில் அவர் பேசினது, ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி 2 பேருடைய பிரச்சாரத்தை கடந்து போய் மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கா? இல்ல, பிரச்சாரம் நிச்சயமாக விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் மக்கள் மனதில் பதியவில்லை. விஜய் என்கிறதும் தாவேக்கா என்பதும் விசில் என்பதும் பதிந்திருக்கிறது. அது கிட்டத்தட்ட அவர் களத்துக்கு போகிறார் என்கிற அடிப்படையில பிரச்சார ரீதியாக அவருடைய கருத்து பெரிதாக மக்கள் மன்றத்துல போய் சேரல அப்படின்னு தான் பாக்குறேன். ஓகே திரு ஷியாம் சார், நீங்க பல தேர்தல்களை கூர்ந்து கவனிச்சிருக்கீங்க. இந்த பிரச்சாரத்திற்கான ஸ்ட்ராட்டஜி வியூகம் அப்படிங்கிறது கடந்த தேர்தல்களோடு ஒப்பிடுகிற போது அதே மாதிரியான அந்த கட்சிகள் பின்பற்றுகிறார்களா, இல்ல இதுல வேற ஏதாவது தன்மை இருக்கா? இது முதல் கேள்வி. 3 தரப்புட்டு நான் கேட்டேன், திமுக, அதிமுக, தாவேக்கா தரப்புல பிரச்சாரம் எப்படி இருந்ததுன்னு. இந்த அனாலிசிஸ்ல உங்களுடைய இன்டர்பிரேஷன்ஸ் என்னென்ன?
சுகுணா திவாகர், பொன் வில்சன், சாமிநாதன், இந்த 3 பேரோட அனாலிசிஸ்ல காமன் ஃபேக்டர்ஸ் போன தேர்தல்களுக்கு அது பொருந்தும். காமன் ஃபேக்டர்ஸ் என்னன்னா, ஒரு 3 C இருக்கு, 2 A இருக்கு, ஒரு D இருக்கு. 3 C எது? கேம்பெயின். 3 C 2 A 3 C 2 A ஒரு D. ஒரு D பேருக்குமே அது காமன் தான், ஒரு D. 3 C என்னன்னா கேம்பெயின், ஒரு C. சிஎம் கேண்டிடேட் எடப்பாடியா ஸ்டாலினா, இது 2வது C. விஜயையும் சேர்த்துக்குங்க. 3வது C கான்ஸ்டியூன்சி கேண்டிடேட். இது வந்து அதிமுக திமுக தான் நல்ல வெளிப்படையா தெரியுது. விஜய் கிட்ட விஜய் மட்டும்தான், எல்லா தொகுதியிலையும் விஜய். அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். இந்த 3 Cல ஒரு C விஜய்கிட்ட ஃபெயிலியர், 2 C வந்து சுகுணா திவாகர், பொன் வில்சன் சொல்ற மாதிரி திமுக அதிமுக இருக்கு. அடுத்தது வந்து நம்ம பார்க்க வேண்டியதுங்கிறது 2 A. ஒன்னு அலையன்ஸ், இன்னொன்னு ஆன்டி இன்குமென்சி. அதுல ஒரு கேள்வி, அதான் இதுக்கு போறதுக்கு முன்னாடி இதுல ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுறேன். இப்போ உதாரணத்திற்கு திருச்சியில திரு KN நேரு, அதுதான் நீங்க வந்து அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளரின் செல்வாக்குன்னு கருதுறீங்க. மதுரையில திரு செல்லூர் ராஜு, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க அதிமுக வேட்பாளர் நீங்க கருதுறீங்க. இந்த 2 தொகுதியிலையும் அவங்களுக்கு இணையாக செல்வாக்கு மிக்கவராக வேட்பாளர் முன்னிறுத்தப்படல தாவேகால. அதுதானே உங்க இன்டர்பிரேஷன்? கரெக்ட். அதுதான் வந்து ஏன்னா நமக்கு தெரியல. ஓகே, நான் இப்ப என்ன விஜய் தெரியுது. ஆமா, என்ன விஜயோட புரிதல் என்னவா இருக்குன்னா, நேரு வெர்சஸ் ADMK வேட்பாளர் வெர்சஸ் விஜய், அது திருச்சியில. விஜய் செல்லூர் ராஜு வெர்சஸ் திமுக வேட்பாளர் XRO யாரா வேணா இருக்கட்டும் வெர்சஸ் விஜய். 234 தொகுதியிலையும் வெர்சஸ் விஜய் தான். விஜய் அது தூக்கி நிறுத்திடாதா? அந்த 3வது C வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடாதா கம்பேர் டு ADMK and DMK? அது அந்த கடைசி 4 நாள் 5 நாள் வேலை இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து இந்த வாதம் வந்து எடுபடாது. நான் டிவி வழியா போயிட்டேன், அப்புறம் வந்து ஏற்கனவே வந்து சினிமா வழியா போயிட்டேன், எல்லா வீட்லயும் நான் இருக்கிறேன், எல்லா வீட்லயும் விஜய் இருக்கிறாரு. அது வந்து இந்த 3 Cல ஒரு C ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. எல்லா தேர்தலையும் பார்த்ததுதான். பொன் வில்சனுக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது. இதுல 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே அனுபவம் தான். இந்த 2 A வந்து அடுத்தது முக்கியங்க. அதாவது அலையன்ஸ் இல்லாம தேர்தல் கிடையாது. அந்த இடத்துல விஜய் வந்து டோட்டலா வந்து 0 தான். அதுல காரணம் என்னன்னா, அலையன்ஸ் ஒர்க்கர்ஸ் நமக்காக வேலை பார்ப்பாங்க. அலையன்ஸ்குள்ள ஆரம்ப குழப்பம் இருக்கும். பிஜேபிக்கு நிறைய கொடுத்துட்டாங்க, காங்கிரஸ் நிறைய கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த கேம்பெயின் பிக்கப்பாக அந்த குழப்பங்களை சரி பண்ணிடுவாங்க. இப்ப இவருக்கு குழப்பம் கிடையாது, ஆனா வேலை பார்க்கவும் ஆள் கிடையாது. ஒரு A வந்து அதுலயும் ஒரு கேள்வி கேட்டுறேன். 2 பேரும் பேசுனதுல இருந்து தான் திமுகல திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. கூட்டணியில திருமிகு பிரேமலதா விஜயகாந்தும் திரு திருமாவளவனும் பண்றாங்கன்னு சுகுணா சொன்னார். இங்கே பாஜகவுடைய தலைவர்களோ மற்ற கூட்டணி தலைவர்களோ அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி பண்ற அளவுக்கு இங்கே எடுபடலைங்கிற விமர்சனத்தையும் வச்சார். இப்போ இங்கே விஜய் மட்டுமே பண்ணும்போது அது ஈக்குவல் ஆயிடாதா? திரு ஸ்டாலின் வெர்சஸ் திரு எடப்பாடி பழனிசாமி வெர்சஸ் திரு விஜய்னு என் கூட்டணி இருந்தாதானா? இருந்தும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல 2 தரப்புக்கும் அப்படின்னு விமர்சன பார்வையோடு பாருங்க. கூட்டணி இங்கே இல்லை அப்படிதானே? அப்ப 2 பேரும் 3 தரப்பும் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஈக்குவல் ஆகாது. எப்படின்னா, இப்ப தலைவர்கள் பேசிட்டு போறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டு போறாங்க, ஸ்டாலின் பேசிட்டு போறாரு, உதயநிதி பேசிட்டு போறாரு. அந்த செய்திகளை சுமந்து எடுத்து செல்ல வேண்டியவர்கள் கட்சிக்காரர்கள் மற்றும் கூட்டணி கட்சிக்காரங்க. கூட்டணி கட்சிக்காரங்க லோக்கலா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இந்த வாட்டி இவருக்கு தாங்க சீட் கிடைக்கும்னு நினைச்சோம், கிடைக்கல, அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப அண்ணாமலை இருக்கிறாரு. அண்ணாமலை இன்னைக்கு கூட நான் உடுமலைப்பேட்டை அவரோட பிரச்சாரத்தை பார்த்தேன். உடுமலை ராதாகிருஷ்ணன் எல்லாருக்கும் நண்பர், அவர் எனக்கு ரொம்ப வருஷமா நண்பருங்க. ஆனா அவர் அண்ணாமலையோட நின்று பிரச்சாரம் பண்ணும்போது அண்ணாமலை வந்து அவரோட அருமை பெருமைகளை எடுத்து சொல்லும் போது அது அங்க இருக்கிற அதிமுக காரங்களுக்கு, குறிப்பா உடுமலைப்பேட்டை அதிமுக காரங்களுக்கு ரொம்ப உற்சாகமா தான் இருந்திருக்கும். இந்த இடத்துல வந்து கூட்டணி கட்சி தான், அண்ணாமலை கூட்டணி கட்சி தான், அவர் தேர்தலையே போட்டியிடலையே. ஆனால் அவர் கேம்பெயின் பண்றதுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிருது. திமுக நீங்க எப்படி நிறைய கூட்டணி கட்சி தலைவர்கள் வேல்யூ அடிஷன் வந்து ரொம்ப மல்டிப்ளையர் எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருக்கு. அந்த எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு ஏ இருக்கு பாத்தீங்களா, அது என்னன்னா எப்போதுமே டேட்டா அனாலிசிஸ். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு சொன்னா அதுக்கு எதிர்வினை வந்து உடனடியாக அன்றைக்கே வந்து திரு ஸ்டாலின் இருந்து வரணும். வைசி வெர்சாவும் அப்படிதான். ஸ்டாலின் ஒண்ணு சொன்னா எதிர்வினை எடப்பாடிட்ட இருந்து வரணும். அப்பதான் அந்த எதிர்வினைகளை வந்து மீண்டும் மீண்டும் எடுத்து செல்வார்கள், மக்கள் மத்தியில் எடுத்து செல்வார்கள். இந்த டேட்டா அனாலிசிஸ்ங்கிற அந்த ஒரு D டோட்டலா விஜய்கிட்ட இல்ல.
அப்படின்னா இந்த 6 ஃபேக்டரை எடுத்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 3 ஃபேக்டர்ல விஜய்ங்கிறவர் 0, ஒரு ஃபேக்டர்ல கொஞ்சம் பரவாயில்ல, 2 ஃபேக்டர்ல ஓகே. என்னன்னா அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், நான் வந்தா இதெல்லாம் செய்வேன், விஜய் செஞ்சாலும் செய்வாருங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் செஞ்சு கொடுத்துருவாரு, அவருக்கு என்ன இருக்கு, அவருக்கு என்ன காசு தேவையா பணம் தேவையா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தானே வந்திருக்காரு. அந்த ஒரு இடம் தான் விஜய்க்கான ஒரே ஒரு அனுகூலம். விஜய்ங்கிற திரைப்பிரபலம் புதுசா கட்சி தொடங்கி இருக்கிறாரு, எல்லோருக்குமான மாற்று, என்டிஆர் மாடல், எம்ஜிஆர் மாடல், இதுல ஏதாவது வச்சு இந்த வேக்குமை, இந்த இடைவெளியை நிரப்பிட முடியுமா திரு விஜயால இன்னும் இருக்கிற 7 நாட்கள்ல? இல்ல, ரொம்ப கஷ்டம். ஏன்னா 7 நாள்ல அவர் 3 நாள் லீவ் போட்டுருவாரு. அதான் அதோட சிக்கல். அதுதான் அட்டெண்டன்ஸ் சுத்தமா பத்தாதுங்க. அட்டெண்டன்ஸ் இருந்தா தான் அட்டென்ஷனே நீங்க கிரியேட் பண்ண முடியும். அது ஒரு 6 ஸ்டெப். SAC DIAன்னு சொல்லுவாங்க. 2 ஏக்கு பதிலா 3 ஏன்னு சேர்த்துக்கிட்டுமா? இல்ல, இது வந்து தனி ஸ்டெப்புங்க. ஸ்டாக் டிஆம்பாங்க, SAC DIA. அது என்னன்னா ஏல ஸ்டார்ட் ஆகும் அட்டென்ஷன், அது வந்து ஐல இன்ட்ரெஸ்டா மாறணும், அப்புறம் வந்து ஒரு கன்விக்ஷனா மாறணும், அப்புறம் டிசையரா மாறணும், அப்புறம் வந்து ஆக்ஷனா மாறி சாட்டிஸ்பாக்சன், ஓட்டு போடுறது, ஓட்டு போட்டா நல்ல ஆளுக்கு ஓட்டு போட்டோன்னு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிரியேட் பண்ணணும். அது ரிசல்ட்ல தான் நமக்கு தெரியும். 6வது ஸ்டெப். இவர் அட்டெண்டன்ஸே இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போக முடியாது. அட்டென்ஷன்ங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போக முடியாது. அது ரொம்ப கீழே இருக்கிற படி நிலைங்க. இப்ப 6 படிக்கட்டுகள்னு விளம்பரம் பாக்குறேன் நான். இதுல திமுக விளம்பரங்களை பேப்பர்கள்ல பார்க்கிறேன். இதெல்லாம் மனசுல வச்சுதான் அந்த விளம்பரங்கள் தரப்படுது. யாரோ ஒருத்தங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா கேம்பெயின் உங்களோட ஒரே வாரம் தான் இருக்கிறது, பிரச்சார காற்று யார் பக்கம் வீசுகிறது அப்படிங்கிற உங்க டைட்டில் பிரச்சார காற்று அதிமுக திமுக பக்கம் தாங்க வீசுது, விஜய் பக்கம் வீசல. சோ விஜய் நான் இதுல இருந்து ஒதுக்கிட்டேன், முதலே ஒதுக்கிட்டேன். அதிமுக திமுகக்குள்ள அது நம்ம வந்து பேசலாம். அதுல யாரு முன்ன பின்ன இருக்கா? அது என்ன, திமுகவுக்கான ஒரு அட்வான்டேஜ், அவங்க ஒரு 3 to 5% லெவல் கூட தான் இருக்கிறாங்க. ஆன்டி இன்குமென்சி இருக்குங்க. சரி, 2 அணிக்குமே ஒரே மாதிரியான மார்க் தான் நம்ம போட முடியும். ஏன்னா திராவிட ஓட்டு வங்கியே 2 அணியும் பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ 2 அணியும் ஏதோ ஒரு 25% லெவல்லையோ 30% லெவல்லையோ திமுகவும் அதிமுகவும் ஒரே லெவல்ல இருக்கிறதா தான் நான் என் கணக்கை எப்பவுமே தொடங்குறேன். அப்போ ஒரே லெவல்ல இருக்கும்போது அந்த 2 பேரோட ஸ்ட்ரென்த் இல்லைன்னா மைனஸ் பாயிண்ட பத்தி நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. ஆன்டி இன்குமென்சிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. அது ஒரு ஆட்சி கட்சிக்கு கண்டிப்பாக இருக்கும். அதிமுகவுக்கும் இருந்திருக்கும், திமுகவுக்கும் இருக்கும். இந்த ஆன்டி இன்குமென்சியை எப்படி சரி கட்டுவதுங்கிறது தாங்க தேர்தல்ல நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. ஆன்டி இன்குமென்சியை எப்படி சரி கட்டுறதுன்னா கண்டிப்பாக அலையன்ஸ் ஃபேக்டர் மூலமாக தான். அப்ப எந்த அலையன்ஸ் வந்து மோர் ஸ்ட்ராங்கர் அப்படின்னா திமுக அலையன்ஸ் மோர் ஸ்ட்ராங்கர். அதுல அவங்களுக்கு அந்த 3 to 5% கெயின் கிடைக்குது. இன்னொரு பெரிய கெயின் அவங்களுக்கு மறைமுகமா என்ன கிடைக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி அதை ஒத்துக்கிறாரு, நீங்க இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டீங்கன்னா திமுகவுக்கு போட்ட ஓட்டு அப்படின்றாரு. இப்பதானே பொன் வில்சன் சொன்னாரு, இன்னாருக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்கன்னா திமுகவுக்கு போட்ட ஓட்டு. ஆனா அதுக்காக அவங்களுக்கு நாங்க ஓட்டு போடாம இருக்க மாட்டோம்ல. விஜய் ஆதரவாளர்கள் சாமிநாதன் சொன்ன மாதிரி விஜய்க்கு ஓட்டு போட தானே செய்வாங்க. அவரை பார்க்க தானே போறாங்க எல்லாரும். அப்ப அந்த ஓட்டு மறைமுகமா திமுகவுக்கு லாபமாயிருத வில்சன் குறுக்கிடுறாரு. ஒரே ஒரு விஷயம் அண்ணனுக்கு தெரியும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அவர் ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு மக்கள்கிட்ட வந்து விரோத மனப்பான்மையில பேசல, சென்டிமெண்டா பேசினார். நான் என்ன தப்பு செய்தேன், இந்திரா காந்தி நீங்கள் கொண்டு வந்தீங்க நியாயம்தான், என்னை தோக்கடிச்சு, ஆனால் சட்டமன்றத்தில் நான் என்ன தப்பு செய்தேன் மக்கள் அப்படின்னு கேட்டார். அதே பாணியில் தான் எடப்பாடியார் என்ன கேட்குறாருன்னா, விஜய்க்கு ஓட்டு போடுறத விரோத மனப்பான்மையை சொல்ல, உங்களுக்கு ஆல் பாஸ் கொரோனா நேரத்தில் போட்டேன், உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடத்தி பாஸ் போட்டேன், உங்களுக்கு லேப்டாப்லேருந்து சைக்கிள்லேருந்து காலனிலேருந்து உங்களுக்கு பையிலேருந்து புத்தகத்திலேருந்து நான் கொடுத்தேன். ஆனா விஜய் எல்லாமே நாங்க செய்தோம். விஜயை பார்க்குற மாதிரி வருமா திரு எடப்பாடி பழனிசாமி? ஒரு சென்டிமெண்டா பேசும்போது ஏற்கனவே வந்து இக்கட்டான நேரத்தில் ஆதரவு கொடுக்கும்போது தன்னையும் மீறி வந்து கொடியாசிச்சாங்க சிலர், அவங்க விஜய் ரசிகர்களா இருப்பாங்க, அதுல கொஞ்சம் மாறுவாங்கல்ல அந்த சென்டிமெண்ட்ல. ஷாம் சார், ஒரே ஒரு கேள்வி சுருக்கமா, இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஒரே ஒரு சின்ன பதில் தான். சங்கர கோவில் கூட்டத்துல எம்ஜிஆர் அது கேட்டதுங்க, வில்சன் அப்ப அங்கதான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் என்ன பிழை செய்தேன், இதுதான் அவரோட கேள்வி. ஆனா அவருக்கு ஒரு பிழை நேர்ந்தது, அதனால அந்த கேள்விக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு அனுதாபம் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிழை நேரல. அவர் வந்து ஒரு தேர்தல் 2021 தேர்தலில் அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார். சரி, அது மோசமான வெற்றி வாய்ப்பை இழக்கல, ஒரு கௌரவமான 70 சீட்டுக்கு மேல வாங்கித்தான் அந்த வெற்றி வாய்ப்பை அவர் இழந்தார்.
அதனால அனுதாபம் கிடையாது. சரி. ஆனால் விஜய்க்கோ இல்ல திரு சசிகலா ஆதரவு பெற்ற வேட்பாளருக்கோ ஓட்டு போடாம இருக்க மாட்டாங்களா? ஏதோ ஒரு ஓட்டு வரத்தான் செய்யும். திமுக போடுற ஓட்டா மாறுது. அப்ப திமுக போடுற ஓட்டுன்னு இவர் ஒத்துக்கும் போது திமுக அந்த வெயிட்டேஜ் நீங்க கொடுக்கணும்ல. திரு ஷாம், திமுகவா அதிமுகவா தாவேகாவா நாம் தமிழரா யாருக்கு ஓட்டு போட போறோன்றத பெரும்பாலான மக்கள் இந்நேரம் முடிவு செய்திருப்பார்கள். இதுல பிரச்சாரத்துடைய தாக்கம்னு ஏதாவது இருக்கா? தலைவர்கள் பிரச்சாரம் பண்றதுனால மக்களின் முடிவை மாற்ற முடியும் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கா? கடந்த தேர்தல்கள் அப்படி ஏதாவது நடந்திருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. ஃபென்ஸ் சிட்டர்ஸ் சொல்றோம்ல, கடைசி நேரத்துல முடிவு எடுக்கிறவங்க 10% ரொம்ப ஈஸியா வருவாங்க, சில நேரங்களில் 20% கூட வருவாங்க. இதுல வந்து 20% வருவாங்க. ஸ்பிளிட் 20% வருவாங்க கடைசி நேரத்துல முடிவு எடுக்க. தாராளமா வருவாங்க கடைசி நேரத்துல. இப்போ ஒரு சின்ன சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ திடீர்னு கேண்டிடேட் வராங்க. இப்போ சசிகலா அம்மா கேண்டிடேட் நாங்குநேரில் ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம நாங்குநேரி நண்பர்களுக்கு போன் பண்ணி பேசினேன். அவங்க சொல்றாங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமா கேம்பெயின் பிக்கப் பண்றாருங்க, ஒரு 10,000 ஓட்டாவது வாங்கிடுவாருன்னாங்க. அவரு வெள்ளத்துறைன்னு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போனவர் தாங்க. 10,000 ஓட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைச்சேன். என்னன்னா அப்போ ஒரு நெருக்கடியான தொகுதி, அதுல வந்து ஒருவர் வந்து 10,000 ஓட்டு ஆப்போசிஷன்ல ஸ்பிளிட் பண்ணி வாங்கினாருன்னா அப்ப யாருக்கு லாபமா இருக்குங்கிற அந்த கால்குலேஷனே மிகப்பெரிய தலைவலியா இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல 3 ஃபேக்டர் வந்து பிளே ஆகுது, விரும்பினாலும் விரும்பாட்டாலும். எதிராளி பிரிக்கிற ஓட்டுகள், அதாவது நமக்கு ஆப்போனன்ட் பிரைம் ஆப்போனன்ட் டிஎம்கே ஏடிஎம்கேங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனா அது இல்லாத மத்தவங்க பிரிக்க போற வாக்குகள் எவ்வளவுங்கிறது உண்மையிலே இந்த தேர்தல் நமக்கு தெரியாது. இந்த தேர்தல் மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ். இதுக்கு பிறகுதான் நம்ம டேட்டாவே எடுக்க முடியும். இல்ல இது இயல்பாகவே அமைந்த 6 முனை போட்டி, சின்ன சின்ன தலைவர்கள் தனிச்சு நிக்கிறதுனால இருக்கக்கூடிய சிக்கல்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல அதுல வேட்பாளர்கள் பிரச்சாரத்தானால பூஸ்ட் பண்றாங்களா? அத வேட்பாளர்கள் பிரச்சாரத்துல கொஞ்சம் பூஸ்ட் ஆகுதுங்க. ஆனா இயல்பாக இது 4 முனை போட்டியா இருந்துச்சு ஆரம்பத்துல இருந்து. ஏன்னா விஜய் வந்து முதல்ல அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார், நான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் அந்த முதல் ஒரு சீல தான் நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ அவர் சிஎம் கேண்டிடேட் தான், அவர் கூட்டணிக்கெல்லாம் வருவாருன்னு முதல்ல இருந்து எனக்கெல்லாம் அந்த நம்பிக்கை கிடையாது. ஓகே. அப்போ 5வது சி 6வது சி புதுசா சேர்ந்தது தான். அதாவது டாக்டர் ராமதாஸ் அன்புமணி அவர்களுக்கு இடையில உள்ள பிரச்சனை ஒரு கொஞ்சம் ஓடுதுங்க, ஒரு 4-5 months ஓடுது. பட் சசிகலாமா கட்சி ஆரம்பிப்பாங்க, அவங்க கேண்டிடேட் போடுவாங்க, எல்லா இடத்துலயும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி போடுறாங்க. ஆர்கனைஸ் பண்ணி போறாங்க. எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனா கிரௌட் காட்டுறாங்க. அப்போ இந்த ஸ்பிரிட் வந்து எதை நோக்கி போகுது, அப்ப யாருக்கு லாபம்? அப்ப நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, அந்த இன்குமெண்ட் யாரோ அவருக்கு லாபம்னு பாக்குறேன். யார் வந்து ஆட்சியில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அது லாபம், அவங்களுக்கு தான் லாபம். ஓகே. அதாவது இது வந்து அமெரிக்கன் பிரின்சிபிளும் கூடங்க. யூ cannot defeat a sitting president பாங்க. ஏற்கனவே இருக்கிற பிரசிடென்ட் 4 வருஷம் கழிச்சு அவர் மீண்டும் போட்டி போடும்போது சிட்டிங் பிரசிடென்ட தோற்கடிக்க முடியாது. ஒருவேளை அதே மாதிரி இது சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தோற்கடிக்க முடியாதுன்னு மாறிடுமோ அப்படிங்கிறது என்னோட சிந்தனை. கணிப்பு. ஓகே. ஒத்துக்க மாட்டாரு என் சிந்தனை. திரு சாமிநாதன் 3C 2A 1D அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணாரு ஷாம் சார். இதுல எல்லா நிலைகளிலும் திமுக அதிமுகவோடு ஒப்பிடுகிற போது திரு விஜய் பின்தங்கியே இருக்கிறாரே களத்துல. இல்ல சார், அதாவது அவர் தேர்தல் அனுபவம் என்பதுல விஜய் பின்தங்கி தான் இருக்கிறார். ஆனா மக்கள் மன்றத்துல அவருக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள்னு ஒரு குழுவினர் இருக்கிறாங்க. அது வந்து சதவீதத்தில் கொஞ்சம் குறைவாகவோ கூடுதலாகவோ இருந்தாலுமே கூட மக்கள் மன்றத்துல அவரை ஏற்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. நீங்க வேட்பாளர்கள் இப்ப சார், நான் ஒரு கிராம பகுதியில் இருக்கேன். எங்க வீட்டுல திமுக நோட்டீஸ் வரைக்கும் ஒரு 5 தடவை வந்து விட்டது. என்னெல்லாம் வாக்குறுதிகள் வந்துருச்சு. அதிமுக நோட்டீஸ் ஒரு 5 தடவை வந்துருச்சு. தாவேகாவுடைய விசில் சின்ன நோட்டீஸ் இதுவரை வீடுகளுக்கு வரவே இல்லை. இப்படிதான் பல ஊர்கள்ல இருக்கும். பட் அதையெல்லாம் தாண்டி என்னன்னா ஓட்டு போடுறதுக்கான மக்கள் இருக்காங்க அந்தந்த கிராமங்கள்ல. சில நண்பர்கள்ட்ட பேசும்போது சொல்றாங்க, தாவேகா சார்பில் அந்த வீடுகளுக்கு போறதே இல்லையே, எப்ப வருவாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சூழலும் சில கிராம பகுதிகளிலேயே இருக்கு. இல்ல திமுக காரங்களை திமுகவுக்கு ஓட்டு போட வைக்கிறது, அதிமுக காரங்களை அதிமுகவுக்கு ஓட்டு போட வைக்கிறது, தாவேகா காரங்களை தாவேகாவுக்கு ஓட்டு போட வைக்கிறதுக்காக இல்ல பிரச்சாரம். திரு ஷாம் சொன்ன கடைசி நேர முடிவு எடுக்கக்கூடிய 10-20% பேரை எந்த பக்கம் சாய்க்க போறோங்கிறதுக்காக தான் இவ்வளவு மெனக்கெடல்கள், தலைவர்களுடைய மெனக்கெடல்கள் இவ்வளவும் அதற்காக மெனக்கெடுறாரா விஜய்? இல்ல, அதற்கான பெரிய உழைப்பு என்பது அவர் கொஞ்சம் தேக்க நிலையில தான் இருக்கிறார். அதற்கான உழைப்பு அவர் செலுத்தல அப்படின்னு தான் பாக்குறேன். கிட்டத்தட்ட அப்படி இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல அவர் வந்து விடுப்பு எடுக்க மாட்டார்ல. போடக்கூடிய அந்த ரெகுலர் ஷெட்யூல் படி அவர் வந்திருக்கணும் பல ஊர்களுக்கு. அதுல வர்றதுல பின்னடைவு இருக்கு. பட் அவரை போன்ற ஒரு நடிகர் தன்மை உள்ளவர் கடைசி நேரத்துல ஒரு காணொலி வழியாக கூட ஏதாவது பேசலாம். அப்படிதான் அவங்களோட இறுதி அஸ்திரம் அதுவாகத்தான் இருக்கலாம் அப்படின்னு நான் யூகிக்கிறேன். சரி, ஓகே. திரு வில்சன், ஒரு ஒற்றை மனிதராக
இந்த கூட்டணியை தூக்கி சுமக்க வேண்டிய பெரும் பொறுப்பு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் அமைஞ்சு போச்சோ? திமுகவுக்கு இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்களுடைய பிரச்சார பலம், கூட்டணி பலம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு பெருமளவு கை கொடுக்காத நிலையில ஒற்றை மனிதராக வெற்றியை நோக்கி இந்த கூட்டணியை நகர்த்திட முடியுமா பிரச்சார களத்தில்? ஆனால் நீங்கள் சொல்றது உண்மைதான். ஆனால் ஒற்றை மனிதராக இருந்தால் ஒட்டுமொத்த மனிதர்களின் பிரதிநிதியாக அவர் உழைக்கிறார் இல்லையா? அந்த உழைப்பு திமுக கூட்டணியில் ஒட்டுமொத்த தலைவர்களின் உழைப்பை விட அதிகமாக இருக்குது. அதை நீங்க பார்க்கணும். எல்லா இடத்துலையும் அவர் முகம் தென்படுகிறது. 234 தொகுதியிலும் அவர் முகம் தென்படுகிறது கடந்த 6 மாசத்துக்குள்ளேயே. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்க எல்லாரும் அவர் பிரச்சாரத்தை வந்து கொஞ்சம் முன்கூட்டியே தொடங்கினது பலம்ன்றீங்க? ஆமா, கண்டிப்பா பலம். அது கண்டிப்பா பலம். ஏன்னா தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஜூலை 15ஆம் தேதி கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் அன்னைக்கு தான் முதல்ல அவர் தொடங்குறாரு. அதுலேருந்து தொடர்ந்து பிரச்சார பயணங்கள் தான். மழை காலத்தில் கூட அதே மாதிரி தான் வெள்ள நிவாரணம் கொடுக்கறதுக்காக தஞ்சை மண்டலத்தில் போய் பார்த்து அந்த நேரத்தில் அவர் ஸ்கோர் பண்ணது பெரிய விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ திமுக சைடில் பிரச்சாரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இணக்கங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதாவது இப்போ ஓட்டு போட முடிவு பண்றது இப்போ ஷாம் என்ன சொன்னாரு, 10லேருந்து 20 பேர் வந்து கடைசி நேரத்தில் முடிவு எடுப்பாங்க. உண்மைதான் அது. ஏன்னா குறைஞ்சது 10 வாக்கு சதவீதம் அதிகமாயிடுச்சுன்னா அது 20% வரைக்கும் போகும். கடைசி நேரத்தில் முடிவு எடுக்கிறவங்க, அதாவது இவங்க பேச்சை கணக்கு பண்ணி முடிவு எடுக்கிறவங்க அந்த கடைசி நேரத்தில் மனசு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது நடுநிலையாளர்கள் அந்த முடிவு எடுக்கிறாங்களா இல்லை கட்சிக்காரங்களே தயங்குறாங்களான்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி வரல. இன்னைக்கும் எடப்பாடியாரை கவுண்டர் பண்ணும்பொழுது மிசாவை நான் பார்த்தவன்றாரு, ராகுல் காந்தி பாட்டியை நான் பார்த்தேன். அந்த விமர்சனத்தை நீங்க வச்சீங்கன்னா இன்னும் மோடி வரல, இன்னும் அமித்ஷா வரல, இன்னும் அந்த பலம் மோடி 3 முறை வந்து கூட்டணி கட்சி தலைவர்களோட கையில் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இன்னும் 30 தடவை வரணுமா? வருவாரு. தீவிர பிரச்சார களத்துல பேச 18ஆம் தேதி வராரு. இங்க வந்து இப்ப நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுதுல, இங்க இணக்கம் வந்து இல்லன்றது எல்லா இடத்துலயும் அந்த பதில் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி இந்த கூட்டணி முடிந்ததுக்காக வாழ்த்து. அந்த இடைவெளியை திரு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை மனிதராக நிரப்பி விடுகிறார். இது ஒரு பக்கம். இன்னொன்னு, இப்போ பிரேமலதா அம்மா சொன்னாங்க, பிரேமலதா அம்மா ஒரு இடத்துல வந்து எந்திரிச்சு நிக்கல, அந்த குழப்பங்கள் இன்னொரு பக்கம் இருக்குது. அப்புறம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதற்காக அணி மாறுகிறேன் என்றால், அப்போ இந்த 5 வருஷத்துல திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதற்காக எல்லா துறையினரும் அணி மாறலாம் இல்லையா? அந்த கேள்வியும் இருக்குது. அதுக்கு அடுத்தது இப்ப சசிகலா அம்மா ஓட்டை பற்றி சொன்னாரு நாங்குநேரி. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். சசிகலா அம்மா ஓட்டு வந்து யாரை பாதிக்கும்ன்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் மாதிரி தான். ஏன்னா விஜய் மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா 2019 அவங்க இல்லை. அப்போ அவங்களுடைய ஆதரவு ஓட்டுகள் 2019 அதிமுகவுக்கு வரல. இப்ப அந்த பாதிக்கிறது வந்து அது வர ஒருவேளை திமுகவுக்கு போச்சு. தினகரன் வாக்கு யாரை பாதிச்சது 2021 அதே ஸ்ட்ராட்டஜி. தினகரன் கட்சி நடத்திட்டு இருந்தாரு, எதிர நின்றாரு. அதுதான் முக்கியம். சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் தானே சம்பந்தம் இருந்திருக்கு இது நாள் வரைக்கும். இப்போ அந்த டிடிவி தினகரன் வந்ததால அதிமுக அட்வான்டேஜா இல்லையா? அட்வான்டேஜ் இல்ல, தெரியாது. அதுவும் தெரியாது. இல்ல சசிகலா அம்மா 3 தடவை கன்சிஸ்டன்டா அவங்க தனியா தானே இருக்கிறாங்க, அவங்க இல்லையே. அப்ப இப்ப வாங்குற ஓட்டு ஏற்கனவே 2019 அதிமுக வந்த ஓட்டு கிடையாது, 2021 அதிமுக வந்த ஓட்டு கிடையாது. அத சொல்ல வரேன். ஷாம் சார் கேக்குறேன். திரு சுகுணாதர், ஒற்றையாளா திரு எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் பிரச்சாரம் பண்றாரு, ஆனா இந்த பக்கம் கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து ஜெல்லாகவே இல்லை அப்படின்னு விமர்சனம் வைக்கிறார். அது திமுக கூட்டணிக்கான பின்னடைவாக அவர் பார்க்கிறார். திமுக கூட்டணியில் பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து காங்கிரஸ், இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள். அதுதான் வந்து அந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகளை பிரச்சனைகள் வந்து பார்க்குறோம். சிபிஎம்க்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருந்தால் கூட அவங்க வந்து பிரச்சாரத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்காக சண்முகம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. திருமாவளவனுக்கு முதல்ல தொடக்கத்தில் அந்த ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்தாலும் கூட அவர் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணுகிறார். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ கார்த்தி சிதம்பரத்துடைய பிரச்சாரம்லாம் வந்து ஈடுபடுகிறதே பார்க்கணும். சிவகங்கையில் ராகுல் காந்தி வந்தால் கூடுதல் அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் ராகுலாக இருந்தாலும் சரி அல்லது மோடியாக இருந்தாலும் சரி, அது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் தான். இப்போ மோடி வந்து வருவதனால் மட்டும் ஓட்டு விழவுதில்லை. ஏன்னா போன தடவை 6 முறைக்கு மேலே வந்தார் அவர். ஆனாலும் பிஜேபி ஓட்டு வாங்கலாம். அதுக்கு முன்னால் வந்து பெருசாக கொடுக்கல. கட்டாயம் இல்லையா ராகுல் வர்றது அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ காங்கிரஸும் திமுகவும் ஜெல்லாகலைங்கிற பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க உதவுமே தவிர அதனால தான் கூடுதலான வாக்குகள் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது கண்டிப்பாக திமுக கூட்டணி கட்சியோட உழைப்பில் தான் அதிகமாக வரும். இதில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி 4 முனை போட்டிகள் போறப்ப சீமான் ஒருத்தர் இருக்கார், அவரையும் நம்ம வந்து ஒரு 10 வினாடிகளாவது பேசுகிறதா ஒரு நியாயம். இப்ப நீங்க ஒண்ணு கேட்டீங்களே, அதாவது பிரச்சாரம், அதாவது களத்துல போய் பிரச்சாரம் பண்ணுவது மட்டுமே வாக்குகளை வாங்கி வைக்குமானா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சீமானதை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சீமானுக்கு இருந்த வாக்குகள் அத்தனையுமே அவர் பேசி பேசி வாங்கிய வாக்குகள் தான். மற்றபடி அவருடைய போராட்டங்கள் ஆக்டிவிட்டிலாம் பெருசா நம்ம சொல்ல பிரச்சார களத்துல பேசுறாரா? அதற்கு முன்பே பேசினா கூட
இந்த திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் அப்படிங்கிற வாக்குகளை கணிசமான அளவுக்கு கவர்ந்ததற்கு காரணம் அது கற்பனாவாதம் தான் அவர் பேசுறது. அவர் சாத்தியமே அற்ற விஷயங்களாக இருந்தாலும் அவர் தொடர்ச்சியாக பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் மிக முக்கியம். விஜய் அந்த இடத்துல தான் விஜய்கிட்ட இருக்கக்கூடிய சிக்கல்கள் நான் சும்மா ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடறேன். ஒன்று என்னன்னா, உண்மையிலே விஜய்க்கு வரக்கூடிய கூட்டங்கள் தொடர்ச்சியாக குறைஞ்சிட்டு வருது. நம்ம பார்க்குறோம் முதல்ல இருந்த கூட்டங்களை விட இப்போ குறைஞ்சிட்டே வருது, நார்மலைஸ் ஆகுது. விஜய் முதல்ல வர்றப்ப அல்லது ஒரு 2-3 தடவை வந்ததை விட இப்போ குறைகிறது. இப்போ வரக்கூடிய நீங்க ரோட் ஷோல பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் தான் மற்ற எல்லா இடங்களுமே காலியா இருக்கிறதுங்கிறத பாக்குறோம். இன்னொன்னு முடிச்சிடறேன், கேண்டிடேட் பெயரை அறிவிப்பதுங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா, இப்போ ஒரு செல்லூர் ராஜுவோ அல்லது KN நேருவோ நீங்க அறிமுகப்படுத்தினாலும் பரவாயில்ல. இப்போ அவினாசில் போய் கோகிலவாணி அப்படிங்கிற ஒரு 26 வயசு போனோம்னா கண்டிப்பா ஸ்டாலின் பேசுறப்ப உங்களுக்கு கூடுதல் அட்வான்டேஜா இருக்கும். இப்போ பிரபுவை தெரிஞ்சவராக கூட இருக்கலாம், ஆனா அவருக்கும் விஜய்க்கும் உள்ள ஒரு கனெக்ஷனை சொல்றப்ப கூடுதலாக தான் இருக்கும். மற்ற தொகுதிகளில் ஆற்றே தெரியாதவங்ககிட்ட விஜய் எடுத்து சொன்னா மட்டும் தான் அந்த கேண்டிடேட் தெரியும். அந்த இடங்கள்ல விஜய் தவறுகிறார். இன்னொன்று அந்த அப்பப்ப இருக்கக்கூடிய கவுண்டர்ங்கிறத மற்றதை கூட விடுங்க. இப்ப எடப்பாடி ஒண்ணு பேசுறாரு, ஸ்டாலின் நம்ம எதிர்விடன் ஜனநாயகன் படம் லீக் ஆகக்கூடிய அன்னைக்கே அவர் காரைக்குடி போறப்ப அதை பத்தியே பேசாம போறாருங்கிறப்ப அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் பார்வையாளர்கள். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு. கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது